ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா இமயமலை பகுதிகளில் சீனாவுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு ஜோராவர் அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்கை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜோராவர் டேங்கை DRDO மற்றும் LNT நிறுவனங்கள் இணைந்து உருவாக்க போறாங்க. சமீபத்துல இந்த ஜோராவர் டேங்க் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், இந்தியா எதற்காக லைட் வெயிட் டேங்குகளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், IIT மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சிறிய வகை ராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஆர்ட்டிலரி ஷெல்ஸை இந்திய ராணுவத்திற்கு தயாரித்து தர உள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸோட முக்கியத்துவம் என்ன, எதற்காக IIT மெட்ராஸ் இதை டெவலப் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சமீப காலமா ஆன்டி டேங்க் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸை டெவலப் செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வகையில ஒரு தனியார் நிறுவனம் டைட்டன் அட்டானமஸ் டேங்க் கில்லர் அப்படிங்கிற காம்பேக்ட் வெஹிக்கிளை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த டேங்க் கில்லர் அட்டானமஸ் வெஹிக்கிளோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இத யுத்தக்களத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் லடாக்ல பிரச்சனை ஏற்பட்டவுடன் இந்தியா அர்ஜுன் MK1 மற்றும் அர்ஜுன் MK2 டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்க. இந்த டேங்குகள் ரஷ்யாவின் T-72 மற்றும் T-90 டேங்க்ஸ்ல இருந்து டெவலப் செய்யப்பட்ட டேங்குகள். அர்ஜுன் டேங்குகள் எடை அதிகமானது, சமவெளி மற்றும் பாலைவன பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டது. டேங்கோட எடை அதிகமா இருக்கிறதுனால லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் டிப்ளாய் செய்வதற்கு இந்தியாவிற்கு அதிக நேரம் எடுத்தது. அதே நேரத்தில் சீனா டைப் 15 அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்கை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. டைப் 15 ரக டேங்குகளை சீனா அதிவேகமா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதிக்கு நகர்த்தினாங்க. சீனாவின் இந்த அதிவேக டிப்ளாய்மென்ட்க்கு பிறகுதான் இந்தியாவிற்கு லைட் வெயிட் டேங்குகளோட முக்கியத்துவம் தெரிய வந்தது. ஹை ஆல்டிடியூட் பகுதியில யுத்தம் செய்யணும்னா பலவிதமான சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி ஆகணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சராசரியாக பயன்படுத்தக்கூடிய டேங்க்ஸ், இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்டிலரிஸ் போன்ற ராணுவ உபகரணங்களை ஹை ஆல்டிடியூட் பகுதியில பயன்படுத்தும் பொழுது பலவிதமான சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா ஹை ஆல்டிடியூட் பகுதியில குறைவான ஆக்சிஜன் தான் இருக்கும். இதன் காரணமா சமவெளி பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட செயல்திறன் மிகவும் குறைவா இருக்கும். இதே பிரச்சனையை உலகின் பல நாட்டு ராணுவங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதியில சண்டையிடும் பொழுது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதே பிரச்சனையை அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தான் யுத்தத்தின் போது சந்திச்சாங்க. இந்தியா கார்கில் யுத்தம், இண்டோ பாக் சியாச்சின் கான்ஃபிளிக்ட், கல்வான் கான்ஃபிளிக்ட் போன்ற பல மோதல்கள்ல இந்தியா சந்திச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியா தற்போது ப்ராஜெக்ட் ஜோரோவார் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா ஒரு லைட் வெயிட் டேங்கை டெவலப் செய்ய முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா உருவாக்கக்கூடிய லைட் வெயிட் டேங்க் 25 டன்னுக்கும் குறைவான எடையுடைய டேங்கா இந்தியா உருவாக்க போறாங்க. ப்ராஜெக்ட் ஜோரோவார் திட்டத்தை DRDO மற்றும் LNT நிறுவனங்கள் இணைந்து எக்ஸிக்யூட் செய்ய போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்தியா 350 லைட் வெயிட் டேங்குகளை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. LNT மற்றும் DRDO நிறுவனம் இணைந்து உருவாக்கும் ஜோரோவார் லைட் வெயிட் டேங்க்ஸ் சவுத் கொரியாவின் K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர்ல இருந்து மாடிஃபை செய்யப்பட்டு உருவாக்கப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்தது. ஆனா LNT நிறுவனத்தின் CEO JD பட்டேல் அவர்கள் இந்த செய்தியை நிராகரித்தார். அவர் என்ன சொன்னார்னா, ப்ராஜெக்ட் ஜோரோவார் திட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட உள்ள லைட் வெயிட் டேங்கை DRDO நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. அதாவது DRDO சமீபத்துல இந்திய ராணுவத்தில் உள்ள பழைய டேங்குகளை ரீப்ளேஸ் செஞ்சுட்டு புதிய டேங்குகளை இந்திய படையில் இணைப்பதற்காக ஒரு டேங்கை வடிவமைச்சிருக்காங்க. அந்த டேங்க் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெயின் பேட்டில் டேங்க். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மெயின் பேட்டில் டேங்க் டிசைனை பேஸா வச்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஜோரோவார் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள
உள்ளது. ஜோரோவார் டேங்க்ல உள்ள இன்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷன் தவிர அனைத்து பாகங்களுமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இந்த டேங்க்ல MTU MT881 KA500 V8 வாட்டர் கூல் டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின்னால 735 கிலோவாட் திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஜோரோவார் லைட் வெயிட் டேங்க்ல பயன்படுத்த உள்ள இன்ஜின்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில சிறப்பா செயல்படும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. 2023 வருடத்தோட முதல் பாதியில ஜோரோவார் டேங்கோட முதல் புரோட்டோடைப் ரோல் அவுட் செய்யப்படும் அப்படின்னு L&T நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2024 வருடத்துக்குள் இந்த டேங்கோட அனைத்து சோதனைகளும் முடித்து இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு L&T நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், IIT மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சிறிய வகை ராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி இயங்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இந்திய ராணுவத்திற்கு தயாரித்து கொடுக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. IIT நிறுவனம் தயாரித்து கொடுக்கும் ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ்னால 78 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள 155 mm ஹவிட்ஸ்டர்கள்ல இருந்து ஃபயர் பண்ண முடியும். இந்திய ராணுவம் சமீப காலமா தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கக்கூடிய ஆயுதங்களை டெவலப் செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டி வர்றாங்க. அந்த முயற்சியின் ஒரு திட்டம் தான் இந்த ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் திட்டம். இந்த ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் உருவாக்குறதுக்கு IIT நிறுவனம் 9.85 crores நிதி உதவிய இந்திய அரசாங்கத்திடம் கேட்டிருக்காங்க. IIT மெட்ராஸ் இந்த வருடம் குஜராத் மாநிலத்தில் நடக்க உள்ள டிஃபென்ஸ் எக்ஸ்போல இந்த ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் டிஸ்ப்ளே செய்ய போறாங்க. IIT நிறுவனம் டெவலப் செய்ய உள்ள ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ்ல ஒரு சிறிய வகை ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தி ஆர்ட்டிலரி ஷெல்ஸ்னால சூப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். IIT நிறுவனம் டெவலப் செய்ய உள்ள ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள தனுஷ் 155x45 காலிபர் கொண்ட கன்ல இருந்து ஃபயர் பண்ணோம்னா 61 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே வஜ்ரா ஹவிட்ஸ்டர்கள்ல இருந்து ஃபயர் பண்ணா 68 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் AT-AGS ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்துல இருந்து ஃபயர் பண்ணோம்னா 78 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ராம்ஜெட் பவர்ட் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் சூப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யறதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், கிரிட்பாட்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்திய தனியார் நிறுவனம் டைட்டன் அட்டானமஸ் டேங்க் கில்லர் அப்படிங்கிற அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த டைட்டன் அட்டானமஸ் காம்பேக்ட் வெஹிக்கிள பயன்படுத்தி ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த அட்டானமஸ் காம்பேக்ட் வெஹிக்கிள்ல பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அமோகா 3 மேன் போர்ட்டபிள் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் பிரத்யேகமா ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அமோகா 3 கைடட் ஆன்டி டேங்க் மிசைல்னால 2.8 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அமோகா 3 கைடட் ஆன்டி டேங்க் மிசைல்ல இமேஜ், இன்ஃப்ராரெட் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 2 சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த மிசைல்ல ஆன்டி ஆர்மர் டாண்டம் வார்ஹெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது டாண்டம் வார்ஹெட் அப்படின்னா ஒரே வார்ஹெட் 2 முறை வெடிக்கும். இதன் காரணமா 650 mm அதிகமான திக்னஸ் கொண்ட எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்களையும் இந்த மிசைல்களால் துளைத்து செல்ல முடியும். இந்த டைட்டன் அட்டானமஸ் அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள் 1 டன் எடை கொண்டது. இந்த அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள்ல அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் தவிர பலவிதமான ஆயுதங்களை இணைக்க முடியும். டைட்டன் அட்டானமஸ் காம்பேக்ட் வெஹிக்கிள்னால எந்த ஒரு ஹியூமன் அசிஸ்டன்டும் இல்லாமல் யுத்தக்களத்துல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இது போன்ற அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள யுத்தக்களத்துல பயன்படுத்துவதன் மூலம் யுத்தக்களத்துல வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்ஃபென்ட்ரி டிவிஷனோட கிரவுண்ட் ஆபரேஷனோட கேப்பபிலிட்டிய இந்த அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள்கள் அதிகப்படுத்தும். டைட்டன் அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள்னால அதிகபட்சமா 20 km/h வேகத்துல பயணிக்க முடியும். டைட்டன் அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய ரடாரோட ரேஞ்ச் 20 கிலோமீட்டர். இதன் காரணமா இந்த டைட்டன் அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள கமாண்ட் சென்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் சுற்ற
சுற்றளவுக்குள் ஆபரேட் செய்ய முடியும். இந்த காம்பேக்ட் வெஹிக்கிள்னால 1.5 டன் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து செல்ல முடியும். இந்த காம்பேக்ட் வெஹிக்கிள்ல ஆட்டோமேட்டிக் டார்கெட் அண்ட் டிராக்கிங் சிஸ்டம் இருக்கு. இதனால 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த காம்பேக்ட் வெஹிக்கிள்ல தெர்மல் சைட்ஸ் இருக்கு. இதனால காம்பேக்ட் வெஹிக்கிள பயன்படுத்தி இன்ஸ்பெக்ஷன், சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். இது போன்ற அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள உலகின் பல நாட்டு ராணுவ படைகள் தங்களுடைய படையில் இணைத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் கூடிய விரைவில் டைட்டன் அன்மேன் காம்பேக்ட் வெஹிக்கிள இந்திய படையில் இணைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.